ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசி அண்ட் அடா யூஎஸ்டியோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு எஸ்டர்டே வந்து பிடிசி டம்ப் ஆகிருக்கும். சரியா, எஸ்டர்டே வந்து எங்களுக்கு இங்கே இருந்து கிட்டத்தட்ட 1,19,000 1,14,000 வரைக்கும் வந்திருக்கும். சரியா, அது எதனால் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் வைஸாக பார்த்தோன்னு சொன்னால் எஸ்டர்டேஸ் இன்னொரு பேட் நியூஸ் ஒன்று வந்ததால் தான் எங்களுக்கு பிடிசி டம்ப் ஆகிச்சு. அதே மாதிரி டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்கிட்ட 2 விஷயம் நடந்திருக்கு. 2 இல்லை 3. சரியா, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் 1,15,450 வந்து லிக்விடிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எஃப்இஜி கேப். இந்த எஃப்இஜி கேப்பில் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60% கிட்ட எங்களுக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டு இருக்கும். சரியா, மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஹிஸ்டரி பேட். இந்த ஹிஸ்டரி பேட்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் 1,12,000 கிட்ட ஆல் டைம் ஹை ஒன்று வச்சுட்டு அந்த ஹைக்கு போகிற மார்க்கெட் கீழே வந்து எங்களுக்கு சேம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி சேம் இதே மாதிரி ஒரு லிக்விடிட்டி கிராப் டம்ப் பண்ணி அங்கே இருந்து தான் மார்க்கெட்டை வந்து வேறு லெவலுக்கு எங்களுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகிருக்கும். இப்போ அதே தான் இங்கே நடந்திருக்குது. இங்கே பார்த்தோன்னு சொன்னால் அதே பேட்டர்ன் சேம் ஆல் டைம் ஹை, அதுக்கு போகிற கீழ் டம்ப் போகிறது சேம் பேட்டர்ன் சேம் அதே மாதிரி நடக்குது. இப்போ திருப்பியும் அந்த பேட்டர்ன் உள்ளுக்கே தான் மார்க்கெட் இருக்குது. சரியா, இப்போ வந்து எங்களுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே இருந்து இப்போ இருக்கிற பிளேஸ்லேருந்து கரண்ட்டாக இருக்கிற பிளேஸ்லேருந்து இங்கே வரைக்கும் 1,19,700 1,20,000 வரைக்கும் போயிட்டு சரியா, அங்கே இருந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் புல்லிஷ் மேனேட் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து சின்ன ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை சப்போஸ் மார்க்கெட் கீழே தான் வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம் சிஎம்ஏ கேப் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. சரியா, வெயிட் பண்ண காட்டுறேன். இந்த சிஎம்ஏ கேப் வந்து இன்னும் ஃபில் பண்ணப்படலை. சரியா, அப்போ எங்களுக்கு இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வருதுன்னா இந்த சிஎம்ஏ கேப்பை ஃபில் பண்ணும். இந்த சிஎம்ஏ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் உடனே ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே பார்க்கலாம் இதுக்கு முன்னுக்கு இருந்த ஆல் டைம் ஹை. சரியா, அப்போ இந்த முன்னுக்கு இருந்த ஆல் டைம் ஹை 1,12,420 வரைக்கும் மார்க்கெட் வந்து சரியா, இங்கே ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகின ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை தான் பிரேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். சரியா, சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, இது 2 எது சரியாக ஒன்று நடக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து 1,19,700 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து குட் நியூஸஸ் வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 1,28,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து பம்ப் ஆகலாம். 1,26,000 1,28,000 வரைக்கும் எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காட்டுன்னு பாருங்கள். ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம் எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு வந்து இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கும். பிரேக் அவுட் ஆகி அங்கே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட். சரியா, பிரேக் அவுட் நடந்திருக்குது. பிரேக் அவுட்டுக்கு பிறகு எங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீடெஸ்ட் நடந்துருக்குது. எங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் நடந்திருக்குது. ரீடெஸ்ட் நடந்துட்டு அதே ரீடெஸ்ட்டில் பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே எஃப்இஜி வந்து ஃபில் ஆகிருக்குது. டே சார்ட்டுடைய எஃப்இஜி எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 25% கிட்ட எங்களுக்கு வந்து டே சார்ட்டுடைய எஃப்இஜி ஃபில் ஆகிட்டு அங்கே இருந்து எங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் லிக்விடிட்டி கிராப். சரியா, இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் லிக்விடிட்டி கிராப்பும் நடந்திருக்குது. லிக்விடிட்டி கிராப்புக்கு பிறகு தான் மார்க்கெட் வந்து இப்போ மேலே மூவ் ஆகுது. சரியா, அப்போ எங்களுக்கு இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நெக்லைன் பிரேக் அவுட் இப்போ வந்து திருப்பி பம்ப் ஆகிறதுக்காக 1,26,000 1,28,000 வரைக்கும் எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அடா யூஎஸ்டிடி பற்றி சொல்கிறேன். ஓகே, இந்த அடா யூஎஸ்டிடி நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு இது வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா, லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சொன்னது வந்து 60 கிட்ட தான் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 60-97 இருப்பேன். சரியா, அங்கே வந்து யார் நான் சொன்ன அந்த இடத்துலேருந்து யார் பை பண்ணினாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நீங்கள் பை பண்ணின இடத்துலேருந்து எங்களுக்கு நான் சொன்ன இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 54% மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருக்குது.
சரியா? மார்க்கெட் ஆனால் எங்கே வரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரைக்கும் தான் மார்க்கெட் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கனால விளங்கும் எங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தொழிற்பட்டு வந்தது. வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இங்கே சப்போர்ட்டுக்கு ஒரு பவுன்ஸ், இங்கே சப்போர்ட் பவுன்ஸ், திருப்பி ஒரு சப்போர்ட், திருப்பி ஒரு பவுன்ஸ். சரியா? இப்போ அந்த சப்போர்ட்டில் தான் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகிருக்குது. சரியா? நான் சொல்லியிருப்பேன் இந்த அடா யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு $1.5 அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ நாங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ண இடத்துலேருந்து 50% பம்ப் ஆகிடுச்சு. சரியா? அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து ஹாஃப் ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற ஹாஃப் வந்து ஹோல்ட் பண்ணலாம். 53% கிட்ட பம்ப் ஆகிருக்குது. நான் சொன்னது வந்து 1.5 கிட்ட போகும், 147% கிட்ட போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் எடுத்த அந்த என்ட்ரிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் 147%. யார் பை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த டைம் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.